பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு கருத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும் என்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், தலைவர் அவர்கள் போகிற பொழுது அதை ஜாலியை காட்டிவிட்டு போனார்கள். அந்த குறிப்பை உணர்ந்து நான் இந்த அவைக்கு அந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நீண்ட காலம், கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக இந்த அவையிலே உழன்று கொண்டிருக்கிறவன் என்ற முறையில் இந்த மன்றத்தினுடைய கண்ணியங்கள் அல்லது கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவதை பார்க்கிற பொழுது வருத்தமாக இருக்கிறது. உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது தான் பேசுவதற்கு முன்னால் பேரவைத் தலைவரை மட்டும்தான் விழிக்க வேண்டும். பொதுக்கூட்டத்திலே பேசுவது வேறு, சட்டமன்றத்தில் பேசுவது வேறு. ஆனால் சட்டமன்றத்தை பொதுக்கூட்டமாக்கிவிடக்கூடாது. தன்னுடைய தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்று புகழ்ந்து பேசுவதிலே தப்பில்லை. ஆனால் இங்கே ஒவ்வொருவருக்காக எங்கள் பொதுக்கூட்டத்தை பேசுவார்கள். வட்ட செயலாளர் வரதராஜன், முன்னாள் செயலாளர் ஏதாவது சொல்லி, அது மாதிரி சொல்லிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரமே மிக குறைவு. அந்த நேரத்தில் இவையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்கள் பேசுவது போய்விடும். கடைசியில் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லாமல் போயிடுவார்கள். அது மட்டும் அல்ல, இது ஒரு நல்ல மரபு அல்ல. எனவே தயவு செய்து சொல்கிறேன், அது ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினராலும் சரி, எதிர்கட்சி உறுப்பினராலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரே ஒரு தலைவருக்கு அல்லது தன்னுடைய தலைவருக்கு சொல்லலாம், அவருக்கு தலைவரை புகழ்ந்து போகலாம். விழிக்கிற பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் மட்டும்தான் விழித்து தன் உரையை நடத்த வேண்டும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனி அப்படி அதை கொண்டு வருவதற்கு உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இருந்து அதை தடுத்து நிறுத்தினால், யார் அப்படி மறவி போய்பார்களோ பெல் அடிச்சு உன் நேரம் முடிஞ்சு உட்காருங்க. கண்டிப்பாக அவை முன்னோருடைய ஆலோசனை நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும்.